அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். கடந்து போன ஞாயிறு அன்னைக்கு எத்தனை பேர் நீயா நானா பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை. அதில் அந்த நாய் பிரியர்கள், அதற்கு கொஞ்சம் எதிர்ப்பாளர்கள் அவங்க பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அது இந்த வாரம் ட்ரோல் ஆகிட்டுருக்குது. நிஜமானுமே அதில் பேசினவங்க நிறையா பேர் பேசுனது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருந்ததுங்க. அதுவும் ஒரு அம்மா கேட்டாங்க பாருங்கள், ரோட்டில் நாய்க்கு பதிலாக ஒரு குழந்தை குறுக்க வந்து அவர் குழந்தை செத்து போயிருந்தா அப்படின்னு. எனக்கெல்லாம் நிஜமாவே வெறி உச்சத்துக்கு ஏறிச்சு. அப்படியே என் மனசில் இருந்த கோபத்தை கோபிநாத் அவ்வளவு கோபமாக இதை நான் கண்டெம்ப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது 9 மணிக்கு மேலே ஏன் வெளியே வர்றீங்க இப்படின்னு கேட்குறதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம் இல்லைங்களா? எதிர்த்தரப்பில் பேசினவங்க எல்லாருமே மருத்துவ உதாரணங்களுக்கும் குழந்தையை பறியெடுத்தவங்களோட கண்ணீரோடையும் பேசினாங்க. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறவங்களால பதிலே சொல்ல முடியல. வாரம் ஏதாவது டிபேட் போகும், ஆனால் இவ்வளவு ஷார்ப்பாக பாயிண்டடாக நான் இந்த வாரம் தாங்க பார்த்தேன். கடைசியாக அவர் கோபிநாத் கேட்டார் பாருங்க, ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய்க்கடி பட்டதா எப்பவாச்சும் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. எப்போ கடைசியாக கேள்விப்பட்டீங்கன்னு கேட்டார். அதுதான் பாயிண்டே. பிரச்சனையே அப்படிப்பட்ட அனிமலோட நாம் சேர்ந்து வாழ முடியுமாங்கிறது தான். பணக்கார திருட்டுலாம் இந்த மாதிரி டாக்ஸ் கிடையாதுங்க. ஏழைகள், மிடில் கிளாஸ் மக்கள் பகுதியில் தான் அதிகம் இருக்குது. அப்போ இதுக்கான முடிவை யார் எடுப்பா? நாயால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தாங்க எடுக்கணும். எத்தனை பணக்காரங்க நாயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, பெரும்பாலும் கிடையாது. ஏன்னா அவங்க ரோட்லேயே நடக்கிறது கிடையாது. அப்போ பிரச்சனை யாருக்கு? அதுக்கு அடுத்தபட்ச மக்களுக்கு, ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்போ முடிவை யார் எடுக்கணும்? ரோட்டில் நாய் இருக்கணுமா இல்லையான்னு அது எப்படி சார் அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. என்னம்மா இது? இப்போ பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் பேசினது சரிதானுங்க. பிரச்சனை யாருக்கு இருக்குதோ கண்டிப்பாக அவங்க தான் தீர்வு, முடிவு எல்லாமே எடுக்கணும் இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கோ நமக்கோ பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் ஜீவகாருண்யம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. நமக்கு முதல்ல நம்ம குழந்தைங்க, குடும்ப பாதுகாப்பு தாங்க முக்கியம். அப்புறம்தான் மற்றதெல்லாம். இந்த நீயா நானா நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கூட ஒரு நியூஸ் வந்திருந்ததுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைய நாய் போய் கடிச்சு கொதறி இந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த பிஞ்சு குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அதனால் சில முடிவுகளை அரசு எடுக்கிறப்போ, ஒரு கோர்ட் எடுக்கிறப்போ, அது இந்த மாதிரி மக்களெல்லாம் நியாயத்தை, நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணுங்க, பேசணும். இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக பதிவிடுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.